வணக்கம். நாம ஒவ்வொரு நாளும் எதையாவது கத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த புது புது அறிவெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான பயணத்தோட முதல் அடியை இன்னைக்கு நாம சேர்ந்து எடுத்து வைக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நாம ஏன் வானத்த அண்ணாந்து பாக்குறோம்? புது புது நோய்களுக்கு ஏன் மருந்து தேடுறோம்? இந்த மாதிரி கேள்விகள் தான் மனுஷங்க தோன்றின காலத்துல இருந்து நம்மள புது புது கண்டுபிடிப்புகளுக்கு இட்டுக்கிட்டு போயிருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒரு முறையா தேடுற வழிக்கு பேர்தான் ஆராய்ச்சி. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆராய்ச்சிங்கிறது ஏதோ தோராயமா செய்யற விஷயம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு பல படிகள் இருக்கு. ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரிதான் ஜான் கிரெஸ்வெல் சொல்ற மாதிரி இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறை. தகவல்களை சேகரிச்சு அதை பகுப்பாய்வு செஞ்சு நம்மளோட புரிதலை அதிகப்படுத்துறது. ஆராய்ச்சிங்கிறது ஒருத்தர் மட்டும் தனியா செய்யற வேலை கிடையாதுங்க. அது ஒரு தொடர்ச்சியான உரையாடல் மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், ஐன்ஸ்டீனோட கண்டுபிடிப்புகள் நியூட்டனோட கண்டுபிடிப்புகளுக்கு மேலதான் கட்டப்பட்டது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற அறிஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட கருத்துக்களையும் ஆதாரங்களையும் பகிர்ந்துக்கிறது மூலமாதான் அறிவு இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இங்க ராபர்ட் கே யுன் என்ன சொல்றாருன்னா, ஆராய்ச்சியோட வீச்சு எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. அது மனுஷ சமூகத்துல இருக்கிற வறுமை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களா கூட இருக்கலாம். எதை பத்தினாலும் சரி, அதை ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு முறையான விசாரணை தான் ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சியோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கும்? வில்லியம் சிக்மண்ட் சொல்ற மாதிரி ஒன்னு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, இல்லனா நிஜ உலக பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருது. உதாரணத்துக்கு இந்த பருவநிலை மாற்றத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி. இதுதான் ஆராய்ச்சியோட உண்மையான சக்தி. இப்போ நாம பார்த்த எல்லா அறிஞர்களோட கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு ஒரு சூப்பரான வரையறை கிடைக்குது. ஆராய்ச்சிங்கிறது ஒரு புதையல் வேட்டை மாதிரிதாங்க. அதுக்கு ஒரு மேப் வேணும், சில கருவிகள் வேணும், எல்லாத்துக்கும் மேல ஒரு தெளிவான நோக்கம் வேணும். சிம்பிளா சொல்லணும்னா இது அறிவுக்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குறிக்கோளோட செய்யப்படுற தேடல். ஓகே, ஆராய்ச்சி அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா அது ஏன் நமக்கு அவ்வளவு முக்கியம்? இந்த தேடலோட உண்மையான நோக்கம்தான் என்ன? வாங்க அடுத்த பகுதியில இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்களேன், ஆராய்ச்சியோட தாக்கம் எவ்ளோ பறந்து விரிஞ்சிருக்குன்னு. இது புதுச தடுப்பூசி கண்டுபிடிச்சு நம்ம உயிரை காப்பாத்துறதுல இருந்து குழந்தைங்களுக்கு எப்படி சிறப்பா கல்வி கொடுக்கலான்னு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அடித்தளம். சுருக்கமா சொல்லணும்னா, நாம எப்படி யோசிக்கிறோங்கிறதையே இது மேம்படுத்துது, சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த அறிவு தேடல்ல இறங்குறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒரு மலையேற்ற வீரர் அவரோட இலக்குக்கு ஏத்த மாதிரி சரியான பாதையை தேர்ந்தெடுப்பார் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ஆராய்ச்சியாளரும் தன்னோட கேள்விக்கு ஏத்த சரியான அணுகுமுறையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நாம 2 முக்கியமான அணுகுமுறைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிப்படை ஆராய்ச்சி இந்த பிரபஞ்சம் ஏன் விரிவடையுது அப்படின்ற மாதிரி பெரிய ஆழமான கேள்விகளால தூண்டப்படுது. அதோட நோக்கம் அறிவோட எல்லையை விரிவுபடுத்துறது தான். ஆனா பயன்பாட்டு ஆராய்ச்சி அப்படி இல்ல. புற்றுநோய்க்கு எப்படி ஒரு நல்ல சிகிச்சையை கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நிஜ உலக தேவையால தூண்டப்பட்டு நடைமுறைக்கு உதவுற தீர்வுகளை உருவாக்குது. ஆனா பாருங்க, ரெண்டுமே ஒன்னோடொன்னு சம்பந்தப்பட்டதுதான். அடுத்து நாம தகவல்களை எப்படி அணுகுறோங்கிறதுல இருக்கிற வித்தியாசம். இப்போ அளவுசார் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை பேரு ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குறாங்க அப்படின்னு எண்களையும் புள்ளி விவரங்களையும் வச்சு பெரிய அளவிலான ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கும். ஆனா பண்புசார் ஆராய்ச்சி மக்கள் ஏன் அந்த பொருளை விரும்புறாங்க அப்படின்னு நேர்காணல் மூலமா அவங்களோட தனிப்பட்ட அனுபவங்களையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். சரி, நாம எந்த பாதையில போனாலும் சரி, ஒவ்வொரு ஆராய்ச்சி பயணத்துக்கும் ஒரு நம்பகமான வரைபடம், அதாவது ஒரு மேப் இருக்கு. அதுதான் ஆராய்ச்சி செயல்முறை. இந்த கட்டமைக்கப்பட்ட வழி ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு ஒரு பதில்ல முடியுது. அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த 6 படிகளும் ஒன்னோட ஒன்னு தர்க்க ரீதியா இணைஞ்சிருக்கு. பாருங்க, முதல்ல ஒரு தெளிவான கேள்வியை கேட்கறதுல இருந்து ஆரம்பிக்குது. 2வது, இந்த தலைப்புல ஏற்கனவே என்னவெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு படிக்கிறோம். 3வது, நமக்கான சொந்த டேட்டாவை சேகரிக்கிறோம். 4வது, அந்த டேட்டாவை பகுப்பாய்வு செய்றோம். 5வது, அதிலிருந்து என்ன கிடைச்சதுன்னு விளக்குறோம். கடைசியா நம்ம கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிறதோட இந்த பயணம் முடியுது. இப்போ நாம நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல அறிவு தேடல் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான கோட்பாடுகள் வழிகாட்டணும். ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு நம்பகத்தன்மையும் நேர்மையும் தான் அடித்தளம். அது என்னன்னு பார்க்கலாமா?
நம்பகமான ஆராய்ச்சியோட முதல் மற்றும் முக்கியமான தூண் இந்த கடுமை, அதாவது ரிகர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஆராய்ச்சி எவ்வளவு கவனமா, துல்லியமா, ஒரு தெளிவான திட்டத்தோட செய்யப்பட்டதுங்கிறது தான். இந்த குணாதிசயங்கள் தான் ஒரு ஆராய்ச்சிய உறுதியானதாவும் நம்பகமானதாவும் மாத்துது. இதுல வெளிப்படைத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க எப்படி உங்க முடிவுகளுக்கு வந்தீங்கன்னு தெளிவா சொல்லணும். அப்போதான் மத்த விஞ்ஞானிகள் உங்க முடிவுகளை சரிபார்க்க முடியும், இல்லனா உங்க ஆராய்ச்சிக்கு மேல அவங்களோட ஆய்வு கட்டணைக்க முடியும். இது அறிவியலோட ஒரு அடிப்படையான கொள்கை. அடுத்து நாம கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு விஷயம் நெறிமுறைகள், அதாவது எத்திக்ஸ். இதுதான் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் வழிகாட்டுற ஒரு மாரல் காம்பஸ். நாம என்ன கண்டுபிடிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது அதை விட முக்கியம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்கள வச்சு செய்யற ஆராய்ச்சியில அவங்களோட கண்ணியத்தையும் உரிமைகளையும் நாம பாதுகாக்கணும். ஆய்வில் பங்கேற்பாளர்கள் வெறும் டேட்டா கிடையாது, அவங்க மனுஷங்க. அதனால அவங்கள பாதுகாக்கிறதும் அறிவியல் செயல்முறையோட நேர்மையை காப்பாத்துறதும் ஆராய்ச்சியாளர்களோட ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு. இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். அறிவுக்கான அந்த தேடலுங்கிறது அறிஞர்களுக்கு மட்டும் சொந்தமான விஷயம் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. உங்களை சுத்தி பாருங்க. உங்களை யோசிக்க வைக்கிற கேள்வி எது? அடுத்ததா நீங்க எந்த பதில தேட போறீங்க?